ஆசிரியர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய ஸ்பெஷல் டெட்டுக்கு தமிழ்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக 30 வினாக்கள் இன்றைக்கி டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இது மாடல் டெஸ்ட் 2. இது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்த லிங்க்ல PDF ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது. ஆல்ரெடி 5 செட் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம 30 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இருக்கிற 5 செட் கொஷின்லேருந்து 30 கொஷின் பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5, 8, 7, 3. இதுக்கு ஆன்சர் 3. திராவிட மொழி குடும்பங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது நில அடிப்படையில் தான் இதை பிரிச்சிருக்காங்க. நில அடிப்படையில் திராவிட மொழி குடும்பத்தை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். சரிங்களா? நெக்ஸ்ட், எத்திசையிலிருந்து வீசுகின்ற காற்றை கோடை என்பர். அத்திமாலை அணிந்த மன்னர் யார்? சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சோழன். இந்த கொஷினை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எப்படின்னா அத்திமாலை, பனம்பூ மாலை, வேப்பம்பூ மாலை இந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட் சொன்னேன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. இப்போ நமக்கு எதுக்காக டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க? அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு எதற்காக வைக்கிறாங்க? தகுதி வாய்ந்த ஆசிரியர் வேணும் அப்படின்றதுக்காக தானே. ஆல்ரெடி எல்லாருமே தகுதி வாய்ந்தவர்கள் தான். பட் கோர்ட் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ ஷார்ட்கட்டும் அதுக்கு ரிலேட்டட் தான். என்னென்னா இப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்குது? படித்த அதிகாரி வேண்டும், அதுதானே நினைக்குது. அப்போ படித்த அதிகாரி வேண்டும். சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ இதை மட்டும் லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்த அதிகாரி வேண்டும் அப்படின்றத லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அரசர்கள் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். அரசர்களோட வரிசையை சொல்லும்போது சோழர், சேரர், பாண்டியர் அப்படி சொல்ல மாட்டோம். சேர, சோழ, பாண்டிய அந்த லைனில் தானே சொல்லுவோம். அந்த லைனை அப்படியே எழுதிக்கோங்க. சேரர், சோழன், பாண்டியன். சரிங்களா? இப்போ சேரனுக்கு நேராக என்ன இருக்குது? படித்த இருக்குது. அப்போ பனம்பூ மாலை. சரிங்களா? பா வருதுங்களா? அப்போ பனம்பூ. இதை நோட் பண்ணி வச்சாலும் வச்சுக்கோங்க. அப்போ சேரனுக்கு நேராக படித்த இருக்குது. அப்போ பனம்பூ. சோழனுக்கு நேராக அதிகாரி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஆ இருக்குது. அப்போ அத்தி. சரிங்களா? அத்திப்பூ மாலை. அப்போ சேரனுக்கு ஃபஸ்ட்டு பா இருக்குது, பனம்பூ மாலை அணிஞ்சவர் சேரன். சோழனுக்கு ஆ இருக்குது. அப்போ அத்திப்பூ மாலை அணிந்தவர் சோழன். நெக்ஸ்ட்டு பாண்டியர் இருக்குது. பாக்கு வேண்டும் இருக்கா? அப்போ வேப்பம்பூ மாலை. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் மெமரி பண்ண தேவையில்ல. இந்த ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது உங்களை நீங்களே நினச்சிக்கோங்க. கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுது? படித்த அதிகாரி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ படித்த அதிகாரி வேண்டும். பானா பனம்பூ, ஆனா அத்திப்பூ, வேணா வேப்பம்பூ. அப்போ சேர, சோழ, பாண்டியன் லைனாக வரும். இதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே ஆன்சர் சோழன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதோட விளக்கம், தமிழ் மூவேந்தர்களுக்கும் தனித்தனியாக அடையாள மாலை இருக்குது. அப்போ சோழன்னா அத்தி, சேரன்னா பனைம்பூ, பாண்டியன்னா வேப்பம்பூ மாலை. இப்போ கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. இதில் டோட்டலாக 690 கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்கும் இங்கே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த PDFலேயும் விளக்கம் இருக்கும். இந்த PDF வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேற்று ப்ளஸ் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? நேற்று இரவு, நேற்றிரவு, நேற்றிரவு, நேற்றிரவு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B. இது ஈஸி தான். நேற்றிரவு. 6th கொஷின். முனைவர் சா ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த காவலர், சிறந்த ஓவியர், சிறந்த நூலகர், சிறந்த ஆசிரியர். சிறந்த நூலகர். இந்திய நூலக அறிவியலோட தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த அரங்கநாதர் தான். சரிங்களா? முனைவர் சா ரா அரங்கநாதன் இவங்க தான் இந்திய நூலக அறிவியலின் தந்தை. சரிங்களா? இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். இதை இப்படி நேராகவும் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இவரது நினைவாக தான் நூலகத்துறையில் சிறப்பாக பணியாற்றவர்களுக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் இந்த விருதை வழங்குது. நெக்ஸ்ட்டு, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார்?
காமராசர், ராஜாஜி, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. இதுக்கு ஆன்சர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அதாவது தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனையை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் யார் வழங்கினாங்கன்னு கேட்பாங்க. யுனெஸ்கோ நிறுவனம் தான் அவருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டத்தை வழங்கினாங்க. நெக்ஸ்ட்டு, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறும் நூல் எது? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நீதிநெறி விளக்கம், சிறுபஞ்ச மூலம். இதுக்கு ஆன்சர் கொன்றை வேந்தன். ஆக்சுவலாக இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொன்றை வேந்தன் யார் எழுதினாங்கன்னா, கொன்றை வேந்தன், இந்த ஆத்திச்சூடி இதெல்லாம் ஔவையார் எழுதினது. கொன்றை வேந்தன் பாடல் பகுதியில் தான் இந்த மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்ற வாசகம் இடம்பெற்றிருக்கு. ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் நூலில் விருந்தோம்பலின் சிறப்பை கூறுவது. சரிங்களா, இது விருந்தோம்பலோட சிறப்பு கூறுது. அமிர்தமே இருந்தாலும் அதை தனியாக சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்ற பொருளில் தான் இந்த வரி இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? பாரதியார், அரங்கசாமி, சுஜாதா, கவிமணி. இதுக்கு ஆன்சர் அரங்கசாமி. நிறைய பேர் யோசிக்கலாம் அரங்கசாமி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவரோட பேர் அரங்கசாமி என்ற எத்திராசலு, சரிங்களா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அரங்கசாமி என்ற எத்திராசலு தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது, வாணிதாசன். அப்போ வாணிதாசனோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்னு சொல்லலாம். அரங்கசாமி எத்திராசலுன்ற பேரை தான் இவர் வாணிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. சரிங்களா, கீழே இருக்கு பாருங்கள். கவிஞர் வாணிதாசனோட இயற்பெயர் தான் அரங்கசாமி என்ற எத்திராசலு. இயற்கையை பற்றி பாடுறதுல இவர் சிறந்து விளங்கியதுனால தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர், பரிமேழழகர், சூரிய நாராயண சாஸ்திரி, உவேசா. வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இதில் இன்னொரு கொஷினும் கேட்பாங்க. எப்படின்னா, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அழைத்தாங்கன்னா பரிதிமார் கலைஞர். சரிங்களா, பரிதிமார் கலைஞர். இவர் தான் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதே கொஷின் நீங்கள் அந்த பிடிஎஃப் நான் கொடுத்த பிடிஎஃப் ஃபுல்லாக படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு இடத்துலையும் கேட்டிருந்துருப்பாங்க. இன்னொரு விஷயமும் கேட்பாங்க, இந்த ஆறுமுக நாவலர் எங்கே பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம். ஆக்சுவலாக இவர் இலங்கையை சேர்ந்தவர். இங்கே கீழே கொடுத்துருக்க பாருங்க. தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஆற்றிய தொண்டினை பாராட்டி பரிதிமார் கலைஞர், சரிங்களா, பரிதிமார் கலைஞர் அவர்கள் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று போற்றினார். கண்ணி எத்தனை அடிகளை கொண்டதாக பாடப்பட வேண்டும்? 2 அடிகளாக, 3 அடிகளாக, 4 அடிகளாக, 5 அடிகளாக. இது ரீசெண்டாக கூட உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். 2 அடிகளாக, கண்ணினா 2 அடியாக இருக்கணும். 2 அடிகளாக தொடுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ பூவை 2 வச்சு தான் தொடுப்போம். அதே போல தான் செய்யலையும் 2 அடிகளை கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் பாடல் வகை. இதுதான் முக்கியம். எதுகையால் தொடுக்கப்படும் பாடல் வகை. மோனைன்னு கேட்டால் தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஏன்னா மோனை தானே ஃபஸ்ட்டு வரும். மோனை முதல் எழுத்து, எதுகை 2வது எழுத்து. அப்போ மோனை வருமோ அப்படின்ற கன்ஃபியூஷனில் போட்டுறாதீங்க. எதுகையால் தொடுக்கப்படும் பாடல் வகை தான் கண்ணி. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல்? புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மலைப்படுகடாம். இதுக்கு ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தென்றல் காற்றை வர்ணிப்பார். அப்போ இந்த வரிகளுக்கு என்ன மீனிங்னா, இந்த தென்றல் காற்று மலர்கள்லேருந்து நறுமணத்தை சுமந்து வருது, அதாவது வண்டுகளோடு வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதுதான் வண்டோடு புக்க மணவாய் தென்றல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம்,
நாமக்கல் கவிஞர். ராபி சேது, மு வரதராசனார். இதுக்கு ஆன்சர் ராபி சேது. ஆக்சுவலாக ராபி சேதுன்னு கொடுத்தாலும் போடுங்க, இல்லை சேது பிள்ளைன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? ராபி சேது பிள்ளை இவர் தான் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுபவர். தமிழோட சிறப்பை சொல்லாலும் செயலாலும் இனிமையாக பரப்பிய ராபி சேது பிள்ளை அவர்கள் தான் சொல்லின் செல்வர். நெக்ஸ்ட், தேன்மழை என்னும் நூலை இயற்றியவர் யார்? கபிலர், வாணிதாசன், பாரதிதாசன், சுரதா. இதுக்கு ஆன்சர் வந்து சுரதா. ஆக்சுவலாக சுரதா இயற்றிய நூல்களை கேட்கணுன்னா அதிகமாக ரிப்பீட்டடாக எதை கேட்டிருக்காங்கன்னா இந்த தேன்மழையை கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா துறைமுகம். சரிங்களா? துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு துறைமுகம்ன்ற நூலை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சுரதா தான். சுரதாவுக்கு மீனிங் என்னென்னா சுப்புரத்தினதாசன், அதை தான் சுருக்கி சுரதா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, இவரை வந்து சிறப்பாக சொல்லணுன்னா ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். இவரோட மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்று தேன்மழை. இந்த நூல் வந்து தமிழக அரசோட விருதையும் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன். இதுக்கு ஆன்சர் பாரதியார். சரிங்களா? பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. தமிழ் மொழியின் தொன்மையையும் பழமையும் போற்றும் வகையில் மகாகவி பாரதியார் பாடின புகழ்பெற்ற வரிகள் தான் இது. தராசு என்னும் உரைநடை நூலை படைத்தவர் யார்? நல்லா கவனிங்க. தராசு என்ற உரைநடை நூல், தராசுன்றது உரைநடை நூல், இதையும் கேட்டிருக்காங்க. இதை படைத்தவர் யார், அதாவது இந்த நூலை எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. சுரதா, வாணிதாசன், கண்ணதாசன். மகாகவி பாரதியார் இவங்க வந்து சமூக கருத்துக்களை வலியுறுத்தி 2 டைம் ரிப்பீட்டடாக வந்துருச்சு. இவங்க வந்து சமூக கருத்துக்களை வலியுறுத்தி எழுதின மிகச்சிறந்த உரைநடை நூல் தான் தராசு. ஐயம் என்னும் சொல்லின் பொருள் யாது? பயம், அச்சம், சந்தேகம், சோர்வு. இதுக்கு ஆன்சர் பயம் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அது தப்பு. ரைமிங்காக வருது, ஐயம் பயம் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கிருந்தாலும் அது தப்பு. அச்சமும் தப்பு. இதுக்கு ஆன்சர் சந்தேகம். ஐயம்னா சந்தேகம். சரிங்களா? பயம்னு கொடுத்து அதோடது என்னன்னு கேட்டால் தான் அச்சம் வரும். ஐயம்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெளிவே இல்லாத நிலை இருக்கோ அதை தான் ஐயம்னு சொல்லுவோம். அதாவது சந்தேகம் இருக்கிறத தான் ஐயம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஆடுகொடி என்பது எவ்வகை தொகை? வேற்றுமை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, வினைத்தொகை. ஆடுகொடின்றது வினைத்தொகை. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆடுகொடி 3 காலங்களிலும் வரும், 3 காலங்களிலும் வந்துச்சுன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் டெஸ்ட்டில் தான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த காலம் கறந்த பெயரச்சம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் வினைத்தொகை வரும். அது வந்து 3 காலங்களிலும் வந்துச்சுன்னா வினைத்தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்க பாருங்க. ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி என முக்காலத்தையும் மறைத்து வைத்துள்ளதால், முக்காலத்தையும் அதுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கிறதுனால இது வந்து வினைத்தொகையில் வரும். நெக்ஸ்ட்டு, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? பாரதிதாசன், கால்டுவெல், வீரமாமுனிவர், பெருஞ்சித்திரனார். இந்த இடத்துல பாரதிதாசனை எடுத்துட்டு தந்தை பெரியாரை போட்டுக்கோங்க. சரிங்களா? தந்தை பெரியார். இப்போ சொல்லுங்க, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? யாருன்னா வீரமாமுனிவர். சரிங்களா? வீரமாமுனிவர் தான் ஆன்சர் வரும். அப்புறம் ஏன் உங்களுக்கு ஆப்ஷனில் தந்தை பெரியார் கொடுத்துருந்தேன்னா 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தந்தை பெரியார் வரும். கொஷின்லாம் கொஞ்சம் டஃப்பாக எடுக்கலாம்னு முடிவு பண்ணால் இந்த மாதிரி கேட்பாங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கறனால ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து 8th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பாடத்திலேயே கொடுத்துருப்பாங்க.
தந்தை பெரியாரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க எழுத்து சீர்திருத்தத்தில். அதே போல் வீரமாமுனிவரையும் கொடுத்துருப்பாங்க. இது குழப்புற இடன்றதுனால தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். அப்போ தந்தை பெரியார்னா 20ஆம் நூற்றாண்டு வருவாங்க, வீரமாமுனிவர்னா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர்னு வருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, குடும்பம் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் எது? நாலடியார், பழமொழி, திருக்குறள், இனியவை 40. திருக்குறள். குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தமிழ் இலக்கியத்தில் குடும்பம் அப்படின்ற சொல்லு ஃபஸ்ட்டு எந்த நூலில் வந்திருக்குன்னா திருக்குறளில். மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். சீவக சிந்தாமணி, நீலகேசி, தெய்வமணி மாலை, சிலப்பதிகாரம். இதுக்கு ஆன்சர் சிலப்பதிகாரம். மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மக்கள் காப்பியம் இந்த மாதிரிலாம் வந்ததுனாவே அது சிலப்பதிகாரம். சேர சோழ பாண்டியர் அந்த மூவேந்தர்களையும் இது சொல்லுது. சரிங்களா? அதுவும் தெரியணும். அதனால தான் சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னீங்களா, குடிமக்கள் காப்பியம் முதற் காப்பியம், தமிழில் வந்த முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழில் வந்த முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். நவிலல் என்ற சொல்லின் பொருள் யாது? சொல்லல், கேட்டல், சுவைத்தல், அறிதல். நவிலல் அப்படின்னா சொல்லல்னு அர்த்தம். சரிங்களா? நவிலல்னா சொல்லல். நெக்ஸ்ட், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், திருவி கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், பாரதிதாசன். இதுக்கு ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பத்தை வென்றிடும் கல்வியை கற்றிட வேண்டும்னு சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிமையான மக்கள், அதாவது அந்த காலத்தில் வேலை செய்கிற மக்கள் கூட புரிஞ்சுக்கிற வகையில் எழுதின கவிதைகளை எழுதினது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால தான் அவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மக்கள் கவிஞர்னு அழைக்கப்படுறவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரை பற்றி இன்னொன்று சிறப்பாக சொல்லணும்னா, அந்த காலத்தில் அதிகமாக திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதினார். சரிங்களா? இவரோட அதிகமாக இல்லை, ஏன்னா இவர் இள வயதிலே இறந்துட்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாடல்கள் ரொம்ப பிரபலமானது. ஈவன் அந்த காலத்தில் இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவரோட பாடல் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்போ இதனால தான் இவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம், சுரதா, கண்ணதாசன், கல்யாண சுந்தரம். இந்த கொஷின் எல்லாம் நம்ம நல்லா பார்க்கணும். ஏன்னா இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். இங்கே மாணிக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்களா? இவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னா துரை மாணிக்கம். சரிங்களா? மாணிக்கம்னு போட்டாலும் போட்டுருங்க, சாரி மாணிக்கம்னு கேட்டாலும் போட்டுருங்க, துரை மாணிக்கம்னு கொடுத்தாலும் போட்டுருங்க. அப்போ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரை மாணிக்கம். இவரோட சிறப்பு பெயர் என்னன்னா பாவலேறு. சரிங்களா? பாவலேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் தான் துரை மாணிக்கம். நெக்ஸ்ட், உழவு உலகிற்கு அச்சாணி, உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறும் நூல் எது? திருவாசகம், திருவருட்பா, திருச்சதகம், திருக்குறள். இந்த இடத்துல இக்கு வரும், திருக்குறள். இதுக்கு ஆன்சர் திருக்குறள். சரிங்களா? உழவு உலகிற்கு அச்சாணின்னு சொன்ன நூல் திருக்குறள். உழுவார் உலகத்திற்கு ஆணி என்று தொடங்கும் குறள் மூலம் திருவள்ளுவர் உழவு தொழில்தான் உலகத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? ஔகாரம், ஐகாரம், மகரம், ஆயுதம். இங்கே ஈ வராது, யூ வரும், ஆயுத எழுத்து. இதுக்கு ஆன்சர் ஔகாரம். சரிங்களா? ஔகாரம். இப்போ ஔகாரம், அந்த அவுன்ற எழுத்து சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், சொல்லோட நடுவுலையும் லாஸ்ட்லேயும் வராது. அவ்வை அப்படின்னு படிக்கிறோமா, ஔவையார். அப்போ அவ்வுன்றது ஃபஸ்ட்டில் தான் வரும், நடுவில் எங்கேயுமே அவ்வு நடுவுலையும் சரி லாஸ்ட்லேயும் சரி அவ்வுன்ற எழுத்து எங்கேயாவது பார்த்துருப்போமா? எங்கேயுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நன்னூல் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது? 5, 7, 8, 2.
இதுக்கு ஆன்சர் 2. நன்னூல் வந்து 2 அதிகாரமாக தான் இருக்குது. பவணந்தி முனிவர் இதை எழுதினார். இந்த 2 அதிகாரம் என்னென்னா எழுத்ததிகாரம், இன்னொன்று சொல்லதிகாரம். சரிங்களா? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், இது 2 அதிகாரம் மட்டும்தான் நன்னூலில் இருக்குது. இது வந்து நன்னூல்ன்றது ஒரு இலக்கண நூல், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியும் உங்களுக்குலாம். நன்னூல்ன்றது இலக்கண நூல் ப்ளஸ் இது எழுதினது பவணந்தி முனிவர். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை எழுதினது இவர் தான். நெக்ஸ்ட்டு, புறத்திணைகளில் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற செல்லும் போது சூடும் பூ எது? புறத்திணைகளில் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற செல்லும் போது சூடும் பூ எது? கரந்தைப்பூ, காஞ்சிப்பூ, நொச்சிப்பூ, வஞ்சிப்பூ. இதுக்கு ஆன்சர் வஞ்சிப்பூ. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மண்ணாசை காரணமாக, இங்கே வந்து மண்ணாசை அப்படின்னே வந்துருச்சு. அப்போ மண்ணாசை ஒரு மன்னனுக்கு வந்துருச்சுன்னா அவன் மற்ற மன்னனை வஞ்சிச்சு தானே அந்த நாட்டை கைப்பற்றுவான். புரியுதுங்களா? அப்போ அவனுக்கு ஒரு மண்ணாசை இருக்குது. அப்போ பகைவர் நாட்டை கைப்பற்ற போகிறான்னா அது ஒரு சூழ்ச்சி, ஒரு வஞ்சனை. அப்போ அவன் வஞ்சிப்பூ சூடிட்டு தான் போகிறான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு பாரதி, நெல்லை சு முரளி, நெல்லை சு முத்து, நெல்லை சு மணி. இதுக்கு ஆன்சர் நெல்லை சு முத்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்துல் கலாமே பாராட்டியிருக்காருன்னா அவர் முத்து மாதிரி வேல்யூபுளாக தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெல்லை சு முத்து. இதில் இந்த நெல்லை சு முத்து இருக்கார் இல்லைங்களா, இவருமே ஒரு அறிவியல் அறிஞர் ப்ளஸ் அது கூட இவர் வந்து ஒரு கவிஞர். சரிங்களா? இவர் அறிவியல் அறிஞர் மட்டும் இல்லை, கவிஞர். யார்? நெல்லை சு முத்து. இவரை தான் அப்துல் கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இத்தொடரில் பயின்று வந்துள்ள ஆகு பெயர் எது? பண்பாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், தொழிலாகு பெயர். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இடவாகு பெயர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஊருன்றது என்ன சொல்லுவோம்? அந்த இடத்தோட பெயர். எந்த ஊராக வேணாலும் இருக்கலாம். இப்போ காஞ்சிபுரம், நாமக்கல், கும்பகோணம், இந்த மாதிரி எந்த ஊர் வேணாலும் இருக்கலாம். ஊருன்றது அந்த இடத்தோட பேர். ஆனால் அது அங்கே இருக்கிற இடத்த குறிக்காது, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து மாறி வருது. அதனால் இது வந்து இடவாகு பெயர், எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இது வந்துட்டு இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? 30 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்க்ஸ் என்ட்ரு பண்ணும்போது நெக்ஸ்ட் டைமும் ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு என்ட்ரு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்குது. ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு விஷயத்தை டெய்லியும் எழுதிட்டே இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்லேயும் நான் ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த விளக்கத்தோட இந்த PDF ப்ரீவியஸ் கொஷின் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைக்காலஜி கொஷின் பார்க்கலாம். இதுக்கப்புறம் சோஷியல் கிளாஸும் வரும், ப்ளஸ் சயின்ஸ் கிளாஸும் வரும். மேக்ஸ் கிளாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. நன்றி.